السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 313 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். எல்லா விதமான நலவுகளும் நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே எரியப்பட்ட பொழுது அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களை வந்தடைந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் வரை நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 313 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான்.